அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 14ஆம் தேதி ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு நடந்துருச்சு. அதாவது ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபர், பேஷண்ட் இல்லை, அவர் வந்து ஒரு பிஜி ஒரு ஹவுஸ் சர்ஜன் வந்து வண்டி எடுக்கும்போது ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுனதா ஒரு தகவல் அறிஞ்சது. அதுக்கு உடனே வந்து அது நிர்வாகத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நம்ம ஆர்எம்ஓ வந்து ஸ்பாட்டுக்கே வந்துட்டாங்க. ஸ்பாட்டுக்கே வந்து அதை விசாரித்து அவங்கள உடனடியாக அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி நம்ம போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து எங்களுடைய மருத்துவக் கல்லூரியை சார்ந்த பயிற்சி மருத்துவர்களும் முதுநிலை மாணவர்களும் ஒரு சின்ன கோரிக்கைகளை வச்சு ஒரு சின்ன போராட்டம் நடத்தினாங்க. அந்த கோரிக்கைகள் வந்து அவங்கக்கிட்ட வாங்கப்பட்டது, நிர்வாகத்தால் வாங்கப்பட்டு அதற்கு என்னென்ன அவங்க சில கோரிக்கைகள் வச்சாங்க. அவங்களுக்கு சரியான ரெஸ்ட் ரூம் இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தகுந்த ஒரு வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வச்சாங்க. அதைத் தொடர்ந்து நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் ஆல்ரெடி இருக்குது. அதில் வந்து என்னென்னா பாத்ரூமில் சில பிரச்சனைகள் இருந்திருக்குது. அது எங்களோட நிர்வாகத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. அந்த கொண்டு வரப்பட்ட உடனேயே நம்ம வந்து பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையினரிடம் சொல்லி அவங்களுக்கு அங்கங்கே, அதாவது சிஆர்ஆரை எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களோ அங்கங்கெல்லாம் அவங்களுக்கான சில வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். நம்ம இப்போ ரெஸ்ட் ரூம் ஆகட்டும், இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அந்த ரெஸ்ட் ரூமு ப்ளஸ் அவங்க தங்கி இருக்கிறதுக்கான ரூமு இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். மேலும் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கிட்ட ஆல்ரெடி 250 கேமராஸ் இருக்குது. அதில் சிலது வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தது. அதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அது மேலும் வந்து சில ஹிடன் ஏரியாஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஆடிட்டோரியம் பின்னாடி அந்த மாதிரி சில ஹிடன் ஏரியாஸ் இருக்குது. அங்கேயும் நம்ம வந்து கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். இந்த டியூ கோர்ஸில் வந்து இன்னும் கேமராக்கள் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் பொருத்துவதற்கும் நிர்வாகத்தின் தரப்பில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங் சொன்னாங்க, லைட் இல்லாமல் இருக்குது சில ஏரியாஸில் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 2 நாளையில், அந்த இன்சிடெண்ட் நடந்து 2 நாளைக்குள்ளே கேம்பஸ் முழுவதுமாக லைட்டிங் போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் வந்து எங்கெங்கெல்லாம் கூடுதலாக லைட் வேணுமோ அங்கெல்லாமே போடுங்கன்னு நம்ம பிடபிள்யூடி எலக்ட்ரிக்கல் கிட்ட நம்ம அறிவுறுத்தி இருக்கிறோம். அவர்களும் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம அந்த மாதிரி வந்து இப்போ அவங்களுக்கு தேவையான வசதிகள் இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6-7 இடத்துல வந்து நம்ம பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே சரி, அந்தந்த துறை தலைவர்களுக்கும் அவங்கள வந்து நல்லா வச்சுக்கணும், அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கான ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டல் ஆர்டர் போட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய துறையை சார்ந்த அனைத்து துறை தலைவர்களும் அதற்கான செயல்களில் ஈடுபட்டு அவர்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் வந்து அந்த பிரச்சனை இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் அவங்களோட கோரிக்கைகள் ஏதாவது இருந்தாலும் நம்மளுடைய நிர்வாகத்தின் தரப்பில் அது சரி செய்யப்படும். அதனால் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான ஒரு செய்தியாக ஊடகங்களில் பரவி கொண்டிருக்கிறது. அது அப்படி கிடையாது. கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சார்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் தேவையான வசதிகளை இங்கே மட்டும் இல்லை, காலேஜ்லேயே எல்லா பக்கமும் லைட்டிங் எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறோம். சிசிடிவி கேமரா போடுறதுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் செக்யூரிட்டியும் டைட்டன் பண்ண சொல்லியிருக்கிறது. மேலும் நம்ம வந்து நம்மளுடைய காவல்துறையை அணுகி அவங்களோட ஹெல்ப்பையும் நம்ம கேட்டிருக்கிறோம். தேவையில்லாத நபர்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே வரக்கூடாதுங்கிறக்கோசரம் அவங்கள பெட்ரோல் ரோந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். அவுட் போஸ்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். அவங்களும் நம்மளுக்கு உதவி செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு பாதுகாப்பு குறித்தோ இல்லை வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகளோ இல்லை என்று கூறுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். மேடம், அப்படி சொல்கிறீங்க மேடம், குழந்தைகள் வார்டிலேருந்து பல இடங்களில் வந்து பொது சுகாதாரமும் பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது. அரசு மருத்துவமனையில் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்க இடத்துல
ஒவ்வொரு கட்டமைப்பையும் நீங்கள் ஏன் சரியான முறையில் அணுக முடியல அப்படிங்கிறது என்ன பிரச்சனையாக இருக்குது? நம்மளது கட்டமைப்புன்னு பார்த்தோம்னா நம்மளது வந்து எல்லாமே பழைய கட்டடங்கள். அதில் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. நம்மளுக்கு அது இம்மீடியட்டாக எந்த குறைபாடு இருந்தாலும் இம்மீடியட் நீட்ஸு அப்படிங்கிறது இருக்கும், லாங் டேர்ம் நீட்ஸுன்னு இருக்கும். இந்த இம்மீடியட்டான குறைபாடுகளை வந்து நம்ம உடனே பிடபிள்யூடிக்கு அட்ரஸ் பண்ணுறோம். அவங்களும் அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம எல்லா நடவடிக்கைகளும் புதுப்பிக்கவாகட்டும் இல்லை புதுசாக கட்டடம் கட்டுறதுக்காகட்டும் நம்ம வந்து அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நம்ம எடுத்திருக்கிறோம். அதை அரசுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறோம். சிலது வந்து நம்மளுக்கு ஃபண்டு சேங்ஷன் ஆகி வர வேண்டியது இருக்குது. அது வரும்போது நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க மேடம். இப்போ இந்த குழந்தைகள் வார்டு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அது மாடியிலே பார்த்தீங்கன்னா சுவர்கள் எல்லாமே குழந்து போய் கிடக்கு. ஸோ சம்மந்தப்பட்ட இந்த நீங்கள் இல்லாமல் இதுக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பாங்க. ஏன் இந்த கட்டடங்களை எல்லாம் ஆய்வு பண்ணலை? அந்த சுகாதாரமான தண்ணிகள் வெளியேற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன இருக்குது? தண்ணி தொட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டிங் தான் கிடையாது, எல்லாமே ஓப்பனாக இருக்குது. ஸோ பெரிய அரசு மருத்துவமனை இதை நம்பி பல மாவட்டங்கள்லேருந்து பல மாநிலங்களும் கூட உங்களுக்கு சேர்த்து விட்டுருவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த இடங்கள் எல்லாம் பர்டிகுலர்ஸ் ஏன் பார்க்க நம்மளுக்கு இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரோடு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ரோடும் ட்ரைனேஜ் பிரச்சனையாக இருந்தது. நம்மளுக்கு மழை காலங்களில் பார்த்திங்கன்னா முன்னாடியே தண்ணியெல்லாம் தேங்கிட்டு இருந்தது. அதற்காக நம்ம வந்து எஸ்டிமேட் போட்டு அனுப்புனதில் நம்மளுக்கு இப்போ வந்து ஃபண்டு நம்ம முதலமைச்சரே அதை அறிவிச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஃபண்டும் வந்துருச்சு, அதுக்கான ஜிஓவும் பாஸ் ஆகிருச்சு. இப்போ தான் பாஸ் ஆகிருக்குது. அது வந்து அதுக்குரிய டெண்டர் போடப்பட்டு பிடபிள்யூடினால் வேலையை ஆரம்பிக்கப்படும். அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இந்த ரோட்டு பிரச்சனை சால்வ் ஆகும். ரோட்டு பிரச்சனை சால்வ் ஆகும்போது நம்ம வந்து அதர் கட்டடங்களையும் எங்கெங்கெல்லாம் அந்த ட்ரைனேஜ் இஷ்யூஸ் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கான உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதுக்கு ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து கூடிய விரைவில் பிடபிள்யூடி துறையினால் அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு அது ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு ஆவணம் செய்யப்படும். ஆமாம், அதே போல் பார்க்கிங் உள்ள இல்லாதனால வெளியில் ரோடு ஃபுல்லாக வண்டிருக்கீங்க. ஆம்புலன்ஸ் ரொம்ப இடையூறாக இருக்குது. ரோட்டில் ஆட்டோ இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த பார்க்கிங் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கிறதுனால வந்து பைக் நிறுத்தவங்கள அந்த காரணம். பார்க்கிங் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன்னா நம்ம முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இருந்தோம். அப்போ வந்து நம்மளே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையும் இக்கட்டான சூழ்நிலையிலும் மருத்துவர்களுக்கும் சரி ஊழியர்களுக்கும் சரி ஒரு பெரிய இடைஞ்சலாக இருந்தது. அதில் வந்து சில பேர் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போகிறதுக்கொசரம் வர்றவங்க கூட இங்கே வந்து பார்க்கிங் ஏரியாவை வச்சுட்டு காலையில் பார்க் பண்ணிவிட்டு யாரும் காலையில் போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. பார்க்கிங்க்கு நிறைய இடம் கிடைக்கும். அவங்கெல்லாம் வந்து பார்க் பண்ணிவிட்டு போயிட்டு வேலைக்கு திரும்பி வரும்போது 6 மணிக்கு 7 மணிக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி சில பேர் வந்து எங்கேயாவது வெளியில் ஒரு பார்க்கிங் இடம் கிடைக்கலன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்து பார்க் பண்ணுற ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தது. இதெல்லாம் நிர்வாகத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு இனி பார்க்கிங் வந்து பேஷண்ட்டுக்கு முடியலனா வரலாம், அட்டெண்டர் வந்து கண்டிப்பாக வெளியில் பார்க்கிங், ஏன்னா இட நெருக்கடியானது நம்மளுடைய கோவை அரசு மருத்துவமனையில் இருக்கிறது. அதனால் பார்க்கிங்க்கு வந்து நம்ம இப்போ வந்து டாக்டர்ஸ் பார்க்கிங்க்கு நம்ம இடம் இருக்குது. மற்றபடி வந்து பப்ளிக் வந்து பார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இட சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் அதற்கும் நம்ம வந்து அரசிடம் தெரிவித்திருக்கிறோம். உரிய பார்க்கிங் வசதிகள் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அதற்கும் கூடிய விரைவில் சரி செய்யப்படும் என்று அரசு தரப்பிலும் கூறப்பட்டிருக்கிறது. நம்ம அதை சரி செய்யலாம். எங்கேங்க? பிணவரையில் தான் இப்போ ஜைக்கா பில்டிங் வந்திருக்குது. ஜைக்கா பில்டிங் வரும்போது அங்கே வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. அங்கே வந்து ஒரு பார்க்கிங் இருந்ததுன்னா ஆம்புலன்ஸ் வர்றதுக்கும் நோயாளிகள் வருவதற்கும் இடையூறாக இருக்கும். அந்த இடத்துல இடமும் இல்லை. அது அந்த இடத்துல அவ்வளோ இடம் இல்லைங்களே. வெளியே ரோட்டில் பார்க் பண்ணுறதுக்கு அங்கே நேரத்தில் டிராஃபிக் வெளியே இருக்காங்க. இல்லை, அங்கே எல்லாமே ஆக்குப்பைடாக தானே. ஆம்புலன்ஸ் என்ட்ரியே அது தானே, இது தானே எக்ஸிட்டு. ஆம்புலன்ஸ் என்ட்ரி இருக்கும் அங்கே இல்லை உள்ளே வச்சுக்கலாம். எதையுங்க? அந்த பழைய பில்டிங் இடிச்சு கிடக்குங்க அந்த இடத்துல. இடியவே இல்லையே. எதையும் சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிற இடம் வேறையும் இல்லை. அட்டெண்டர் பாஸ் பண்ணுவாங்க. அட்டெண்டர் பாஸு நான் அது சொல்ல மறந்துட்டேன். அட்டெண்டர் பாஸு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ அதே மாதிரி பார்வை நேரமும் அட்டெண்டர்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 4லிருந்து 6 மணி வரைக்கும் தான் பார்வையாளர்கள் வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அட்டெண்டர் பாஸ் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். நேற்று கூட ஒரு பிரச்சனையாச்சு. அதாவது என்னென்னா 4-5 பேர் வந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து அதெல்லாம் வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒருத்தர் மீறி
போனால் 2 பேர் இருக்கலாம், 2 பேரும் வந்து ஒருத்தர் தான் உள்ளே இருக்கணும், இன்னொருத்தர் வந்து வெளியே தான் இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம நிர்வாகத்தின் தரப்பில் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் வந்து இந்த டியூ கோர்ஸில் இப்போ அந்த கன்ஜஷன் வந்து கொஞ்சம் தேவையில்லாத நபர்கள், அவங்க வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் வர்றாங்க. அவங்க வந்து அவங்க குடும்ப நபராக இருக்கிறதுனால ஒரு ஆதங்கத்தினால அவங்க வர்றாங்க. அதனால் வந்து அவங்களுக்குமே ஒரு நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரி சூழ்நிலையானது பலதரப்பட்ட நோய்கள் இருக்கும் இடமானது. அதனால் சும்மா நல்லா வர்றவங்களுக்கும் ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம வந்து அந்த மாதிரி தேவையில்லாத நபர்கள் உள்ளே வர வேண்டாம் என்பதை அப்படியே வரணும். எல்லாருமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் 6 பேர் இருக்கிறாங்கன்னா 1 by 1 வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி அறிவுறுத்தி கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் நடைமுறையில் இருந்து வருகிறது. அதை இன்னும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று நம்ம சொல்லி இருக்கிறோம். முன்னாடியே இருக்கிற போலீஸ் ப்ராப்பர் ரோந்தெல்லாம் பண்றாங்களா? இப்போ வந்து போலீஸ் ரோந்து வர சொல்லியிருக்கிறோம். இப்போ ரெகுலராக அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. மேடம், இப்போ குரங்கம்மை வந்து பரவிட்டு இருக்கு ஏர்போர்ட் மற்ற இடத்துல எந்த அளவுக்கு மருத்துவ வந்து நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு கேஸு ரிப்போர்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட் ஆனாலும் நம்ம வந்து அதுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான அது வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐசோலேஷன் வார்டு வேணும். அது ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு பரவாமல் இருக்கணும். அந்த நீர்னால தான் பரவுன்னு சொல்லுவாங்க. அந்த பரவாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐசோலேஷன் வார்டு வேணும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வார்டு நம்ம ஆஸ்பத்திரியில் ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். முதல்லையே அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான அனைத்து வசதிகளும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்குது. பார்க்கிங்க்கு இந்த டியூ கோர்ஸ் நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நம்மளுக்கான அதுக்கு இன்னும் இடவசதிகள் கொஞ்சம் நெருக்கடி இருக்கிறதுனால ஏதாவது மல்டி லெவல் பார்க்கிங்கை ஏதாவது பண்ண முடியுமான்னு நம்ம ஆலோசனை மாவட்ட நிர்வாகம் அரசிடமும் கோரிக்கை வைத்து அது செய்ய முடியுமாங்கிறத நம்ம விரைவில் செய்யலாம். தனியார் கட்டுமானம் நடக்கும்போது கண்டிப்பாக பார்க்கிங் கட்டி தான் பில்டிங் அப்ரூவ். நம்ம அரசாங்க பில்டிங்கு பார்க்கிங் இல்லைன்னா அது தெரியப்படுத்தி இருக்கிறோம். அதற்கான உரிய நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும். ஜெய்கா பில்டிங் முன்னாடி அந்த ஒரு வாரமாக அந்த ட்ரைனேஜ் வந்து ஒரு ட்ரைனேஜ் இன்னொரு ட்ரைனேஜ் வந்து மோட்டர் வச்சுருக்காங்க. அது பிடபிள்யூடி கிட்ட நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து அவங்க கூடிய விரைவில் அதுக்கு வந்து அந்த ஸ்லாப் எல்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கூடிய விரைவில்.